ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் கார்த்திகா. இட்ஸ் டியூஸ்டே ஈவினிங். இந்த vlogல வந்து என்னோட ஈவினிங் ரொட்டீன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் லஞ்ச் லைட்டாக பசி எடுக்கிற மாதிரி இருந்தது, அதனால எனக்கு ஜூஸ் போட்டு குடிச்சிக்கிட்டேன். நம்ம ஃபேமிலியை எப்படி பேம்பர் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளோட செல்ஃபையும் நம்ம பேம்பர் பண்ணிக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி நானும் சிக்குவும் மட்டும்தான் இருந்தோம். ஸோ நானும் அவனும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். என்னதான் நைட் டைம் மழை பெஞ்சாலும் டே டைம் செம்ம வெயில் அடிக்குது சென்னையில். ஃபீல் லைக் சம்மர் மாதிரி இருக்குது இப்போது. அவுட் சைடும் கூட்டிகிட்டு போக முடியாது விளையாடுறதுக்கு. வீட்டுக்குள்ளேயே என்கேஜிங்காக வச்சுக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. ஸ்டார்டிங் கொஞ்ச நேரம் நல்லா விளையாடுவான், ஆனால் போக போக அவனுக்கு போர் அடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நான் டப்பாவில் எதனா பொறி அந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டேன்னா அவன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். இந்த மாதிரி எதனா ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தாதான், இல்லைனா மொபைல் கேட்குறது, டிவி போட சொல்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். டிஃப்ரெண்ட்டாக எதனா ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா போர் அடிச்சிடும். சம்டைம்ஸ் எனக்கே ஃபீல் ஆகும் அவனுக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் நான் வந்து அவனை வெளியில் கூட்டிகிட்டு போயிடுவேன். எனக்கு வந்து டே டைம் கூட்டிகிட்டு போக முடியலனாலும் அட்லீஸ்ட் ஈவினிங் வந்து குழந்தைங்கள வெளியில் விளையாட விடணும். வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. டே டைமில் கண்டிப்பாக ஒரு நேப் எடுத்துப்பான். ஏன்னா அவன் தூங்கினாதான் நம்மளால் பீஸ்ஃபுல்லாக வேலை பார்க்க முடியும். அவன் தூங்கினதுக்கப்புறம் என்னெல்லாம் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் ஷெடியூல் பண்ணி வச்சுருவேன். அவன் எழுந்துட்டானா அவன் கண்ணு முன்னாடி அதுக்கப்புறம் அந்த வேலையை பார்க்கவே முடியாது. அன்றைக்கி டே ஃபுல்லாக அப்படியே போயிடும். மறுநாள் தான் அந்த வேலையை பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்காக நான் அவன் தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து பிளான் பண்ணி வச்சுடுவேன். இதுதான் என்னோடய ஒர்க்கு, இவன் தூங்கினதுக்கப்புறம் இதை நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுபடியே நடந்துடும். நானும் கொஞ்சம் தூங்குற மாதிரி ஆக்டிங் போட்டதும் அவனும் தூங்கிட்டான். ஒரு வழியாக அவனை தூங்க வச்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தா இது வீடா இல்லை போர் நடந்த இடமானே தெரியல, அந்த அளவுக்கு மிஸ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து நார்மல் தான், எங்கள் வீட்டில் டெய்லியும் நடக்கிற விஷயம்தான் இது. குழந்தைங்க இப்படி தான் விளையாடுவாங்க. பட் நம்ம வந்து டீச் பண்ணணும். இந்த வயசில் அவனுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. போக போக தான் இனிமேல் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். எனக்கு வந்து இதை பார்த்த உடனே க்ளீன் பண்ணிடணும். அது என்னமோ தெரியல, இந்த மாதிரி எதனா மெஸ்ஸாக இருந்தாலே எனக்கு பிடிக்காது. வீட்டை வந்து கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கணும். ரொம்ப டீப் க்ளீன் பண்ணலனாலும் சரி, அப்பப்போ நான் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். நானும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் சிக்கு எழுந்துட்டான். அவனை ஷவர் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் டப்பில் உட்கார வச்சு அவன் பாட்டுக்கு விளாண்டுட்ருப்பான். அந்த டைமில் வந்து நான் ரூமை க்ளீன் பண்ணிவிடுவேன். ஈவினிங் ஒரு 5:30 போல் சன்லைட்லாம் போனதுக்கப்புறமா சிக்குவை வந்து அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட கொடுத்துருவேன். அவங்க கொஞ்சம் நேரம் வெளியிலலாம் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு விளையாட்டு காட்டுவாங்க. அந்த கேப்பில் நான் வந்து ஷவர் பண்ணிவிடுவேன். ஏன்னா இப்போ நாங்கள் இருக்க வீட்டில் பயங்கரமாக ஸ்வெட் ஆகும். எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் தான் ஷவர் பண்ண முடியும். ஸோ தட் பிஃபோராகவே நான் ஒர்க் முடிச்சிருவேன். இந்த பெட் ஸ்ப்ரெட் மட்டும் எனக்கு போடவே வராது. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எனக்கு பர்ஃபெக்டாக வராது. மகி தான் எப்போதும் போடுவாங்க. அவங்க வர வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானே சும்மா பேட்ச் ஒர்க் பண்ணி வச்சேன். நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வர்றதுக்கும் சிக்கு வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் டைமிங். ஈவினிங் டைம் ஆனாலே வந்து காஃபி தான். காஃபி ரொம்ப மஸ்ட்டு, இல்லைன்னா எனக்கு வேலையே ஓடாது. கண்டிப்பாக காஃபி குடிச்சிருவேன். வெளியில் போனாலுமே எனக்கு காஃபி வேணும்னு சொல்லி கேட்டு குடிச்சிருவேன். அந்தளவுக்கு அடிக்ட் ஆகிட்டேன் நான் இப்போது. டின்னர் டைமுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் ஒன்று கொடுப்பேன் கண்டிப்பாக. அது வந்து மக்கானா தான் இருக்கும் மோஸ்ட்லி அவனுக்கு. ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் டைம் எங்கள் 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஐ மீன் அவனுக்கு ஸ்நாக்ஸ் டைம், எனக்கு வந்து காஃபி டைம். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் என்னால் டீ காஃபி குடிக்காமல் இருக்கவே முடியல. ஃப்ரீக்வெண்ட்டாக குடிக்க மாட்டேன், பட் டெய்லி வந்து மார்னிங் டீ, ஈவினிங் வந்து காஃபி இருக்கணும் அப்படின்னு என் மைண்ட் சொல்லிகிட்டே இருக்கும்.
நான் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் என்னால் அதை ஸ்டாப் பண்ணவே முடியல. அட்லீஸ்ட் குவான்டிட்டியை கம்மி பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் குவான்டிட்டி கம்மி பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும் என்னோடய மக் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அந்த அளவுக்கு ஃபுல்லாக குடிப்பேன் முன்னாடியெல்லாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். நல்ல வேளை அந்த கப்பு உடஞ்சாலும் எனக்கு ஒரு நல்லது தான் பண்ணியிருக்கு. அதனால தான் நான் இப்போ வந்து குவான்டிட்டி சேஞ்ச் பண்ணி சின்ன கப்பில் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி டின்னர் சப்பாத்தி ப்ளஸ் சிக்கன் கிரேவி தான் நான் இப்போ பண்ண போகிறேன். அதுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் நான் ஃபஸ்ட்டே முடிச்சிருவேன். எப்போதுமே வந்து ஆன் த ஸ்பாட்டில் எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ண வராது. நான் முன்னாடியே வந்து ஆனியன், டொமேட்டோஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இதுக்கு வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி இதை நல்லா வந்து சாப் பண்ணிக்கிட்டேன் சின்ன சின்னதாக. சிக்கன் கிரேவி செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. நான் வந்து இன்றைக்கி வந்து குயிக்காக சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நான் வந்து குக்கிங்கில் மாஸ்டர் ஷெஃப்லாம் கிடையாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை யூடியூப் பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறேன். பட் குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் வந்து ஃப்ளேவருக்காக வந்து ஒரே ஒரு சில்லி எடுத்திருக்கேன். இதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன். ஏன்னா வந்து ஸ்பைஸ் அதிகமாகிடும். எங்கள் வீட்டில் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துப்போம். அதனால சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் கருவேப்பிலை அண்டு கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதையும் நான் வந்து சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஐ ஃபெல்ட் ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம வந்து ஆட் பண்ணும்போது நம்மளோட டிஷ் வந்து இன்னுமே சூப்பராக வரும் அப்படின்னு எனக்கு தோணுது, என்னோட ஐடியா. பட் அது எவ்வளோ தூரம் ட்ரூ அப்படின்னு எனக்கு தெரியாது. கடாய் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன். இந்த ஆயில் வந்து நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இது வந்து அம்மா வந்து ஊர்லேருந்து கொடுத்து விட்டாங்க, ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலே பண்ணது, ஹோம்மேட். ஆயில் சூடானதும் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக எல்லா நான்வெஜ்ஜுக்கும் யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் தான். ஒரு பிரியாணியில் ஒரு துண்டு பட்டை, அதுக்கப்புறம் சோம்பு, அதுக்கப்புறம் கிராம்பு, அது கூடவே கருவேப்பிலையும், பச்சை மிளகாய், அப்புறம் வந்து ஆனியன், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆனியன் சீக்கிரம் குக் ஆகிறதுக்காக இது கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். எனக்கு கிரேவி வந்து ரெட் கலரில் வேணும். ஸோ தட் நான் ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி வந்து ஆயிலில் நல்லா போட்டு சாட்டே பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கிரேவி வந்து ரெட்டிஷாக கிடைக்கும். இப்போ வந்து ஃப்ரெஷ் கோரியண்டரை வந்து நம்ம ஆட் பண்ணி கொஞ்சம் சாட்டே பண்ணோம். ஒரு 2 செகண்ட்ஸ் போதும், அதுக்கு மேலே வேணாம். காமனாக நம்ம வந்து கிரேவிலாம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் தான் கோரியண்டர் யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். நான்வெஜ்க்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். பட் வந்து கரிஞ்சிடக்கூடாது. இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நம்ம வேக விடணும். அப்போ தான் வந்து கிரேவி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கிரேவியாக வைக்கிறனால தண்ணி வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து நிறைய கிரேவி வேணும், குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன, தட்டை போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு 10 to 15 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் சிக்கன் கிரேவி ரெடி. இதில் கார்னிஷ்க்கு நான் வந்து கோரியண்டர் அகைன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு குயிக்காக வேணும்னு சொல்லிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, சிக்கன் ரொம்ப ஹார்டாயிரும். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில வேலைகள்லாம் பெண்டிங் இருந்தது, அதை இப்போவே கிளியர் பண்ணி வச்சுட்டா மார்னிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு ஃபீல் ஆச்சு. ஸோ குயிக்காக அதெல்லாம் எடுத்து வச்சுட்ருந்தேன்.
சம்டைம்ஸ் எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா மொதல் நாளே வந்து நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஊற வச்சுடுவேன். இந்த ட்ரிங்க் எடுத்துக்கிட்டோன்னா சாலிடாக ஒரு 3 ஹவர்ஸ்க்கு நமக்கு பசிக்கவே பசிக்காது. டம்மி ஃபில்லிங்காக இருக்கும். இதில் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம், லைக் ஃபிக், வால்நட் அந்த மாதிரி. இதுக்கு நான் வந்து சுகர் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அதுக்கான நீடும் இருக்காது. ஏன்னா இதிலே வந்து ஸ்வீட்னஸ் இருக்கனால. ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் எடுத்து கிளியர் பண்ணிவிட்டு கார்பேஜையும் அவுட் சைடு வச்சுட்டோன்னா மார்னிங் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. இதுக்கப்புறம் நானும் மகியும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எடிட்டிங் இருந்தால் அதையும் முடிச்சுட்டு நாங்கள் தூங்கிடுவோம். ஸோ கைஸ், இப்போது இதுதான் எங்களோட ஈவினிங் டு நைட் ரொட்டீன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.